ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு வீக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து கையில் எடுத்துட்டாங்க. ஸோ இது தொண்டர்கள்ட்ட அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றுப்பயணத்தில் சொல்லிட்டே போனால் கண்டிப்பாக தொண்டர்களுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம தெரியும், இப்போ ஜெயலலிதாவை எதிர்த்தவர் தான் திருநாவுக்கரசர் பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து போய் புது கட்சி ஜெயலலிதாவுக்கு எதிராகவே ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியில் அமைச்சர் ஆனார். அப்புறம் நம்மளுக்கு தெரியும் காங்கிரஸில் இருந்தார். ஏகப்பட்ட கட்சிக்கு போயிட்டார். திருப்பி அவரை வந்து அதிமுகவில் கூப்பிட்றாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்தவங்களை வந்து எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்றாரு இப்போ. ஸோ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திமுகவோட பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியில் அந்த கொடநாடு விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் தரப்பும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காண்டி போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடி தினகரன் சேர்ந்து எடுத்தாலுமே இப்போ தொண்டருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உண்டாகிருக்கு. என்ன, அம்மாவை எதிர்த்த திருநாவுக்கரசரை பார்த்தீங்கன்னா துணை பொதுச்செயலை கொடுக்குறோம் வாங்கன்ற மாதிரி கூப்பிட்றாங்க. மித்த கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கு துணை பொதுச்செயலான்ற மாதிரி கொதிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் திருநாவுக்கரசர் தென் மாவட்டங்களை கொண்டு வந்துடணும். ஸோ ஓபிஎஸ்ஸை சசிகலா டிடி தினகரன் ஓரங்கட்டுறது தான் இவர் வந்து இறக்குறாங்க ஒரே சமூகனால. பட் அது சாத்தியமாக கேட்டிங்கன்னா துளி கூட சாத்தியம் இல்லை. ஏன்னா மித்த கட்சியிலேருந்து வரவங்களுக்கு துணை போச்சலான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சி மாறல, அதிமுகவில் இருந்தவர் தான். அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா துணை சபாநாயகர்லாம் இருந்தார். ஓகே, ஆனால் அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி எங்கே இருந்தாருன்னே சொல்லவே முடியாது. அவர் ஜெயலலிதா எதிர்த்து புது கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகலேருந்து காங்கிரஸ்லேருந்து இப்போ காங்கிரஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவர் கவனிக்கவில்லை. திருச்சி எம்பி தொகுதியை கேட்டார், சீட்டு கொடுக்கல. கும்பகோணம்லாம் கேட்டிருந்தார், அதுவுமே கொடுக்கல. இப்போ வந்து சும்மாவே இருக்கார், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். நம்ம அந்த இங்கிட்டு இழுத்துடலாமான்ற எடப்பாடி எண்ணத்தில் வரும்போது தான் தொண்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அம்மாவோட விஸ்வாசி, அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஒரு ஓபிஎஸ் அவரே சொல்லிட்டாரு, நான் என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன், எடப்பாடியே போச்சலாக ஏற்றுக்கிறேன்ற அளவுக்கு போயிட்டார். அது இந்த தியாகத்துக்கு அர்த்தமே அதான். ஆனால் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைக்கலை. ஏன்னா ஓபிஎஸ்ட்டை கட்சி போயிருன்ற பயம் இன்னும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிகிட்ட நீடிச்சிட்டு இருக்கு. அதுதான் உண்மைன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.